நமச்சிவாய். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பி அப்போதி அடிகளார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடினார் இல்லையா நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள். அந்த அப்போதைய அடிகள் நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அப்போதைய அடிகள் அப்படிங்கிறவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா, திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய மனைவி மக்களோடு சேர்ந்து பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அப்போதைய அடிகள். அது மட்டும் கிடையாது, சிவன் மீது ரொம்ப பேரன்பு அவருக்கு உண்டு. சிவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கப்பெற்றவர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டவர். சிவபெருமான் மீது மட்டும் பேரன்பு கொண்டவர் கிடையாது, சிவனடியார்கள் மீதும் பேரன்பு கொண்டவராக அவர் இருந்தார். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஊருக்கு தான தர்மங்கள் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே இந்த மோர் பந்தல் தண்ணீர் பந்தல்லாம் அமைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பந்தல்கள் அமைத்து அங்கங்கே மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதாக இருக்கட்டும், எல்லா நல்ல விஷயங்களையும் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, இவருக்கு திருநாவுக்கரசரை பற்றி தெரிய வருது. திருநாவுக்கரசர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே திருநாவுக்கரசர் மீது இவருக்கு அளவு கடந்த அன்பு. அதாவது சமண மதத்தில் இங்கே தமிழகத்தில் சமண மதம் அப்படிங்கிறது பரவி இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது அந்த சமண மதத்திலிருந்து மக்களை விடுவித்து சைவ சமயத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தொண்டு நம்மளோட புரிந்தவர்களில் திருநாவுக்கரசர் என்பவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்படும் பொழுது இவங்களுக்கு பெரிய ஒரு பேரன்பு இவர் மேலே வந்துடுச்சு. அது மட்டும் கிடையாது, திருநாவுக்கரசர் நிறைய பேசுவார் இல்லையா, அது வாய் வழியாக இவருக்கு வரும். அதாவது என்ன அப்படின்னா, அவர் இப்படி பேசினார், இப்படிலாம் பேசினார், இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தராக பேசி பேசி அந்த செய்தி பரவும் இல்லையா. அப்படி பரவி திருநாவுக்கரசர் என்னெல்லாம் பேசுகிறாரோ அதுவும் இவர் வரைக்கும் சேரும். அப்படி சேரும் பொழுது அதையும் ரொம்ப ஈடுபாட்டோடு கேட்பார். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் உள்ளன்போடு அவர் கடைப்பிடிப்பார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, அவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. 3 பேருக்குமே அவர் திருநாவுக்கரசர் அப்படின்னு தான் பேர் வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் என்னென்ன தான தர்மங்கள் பண்றாரோ எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர் பெயரால தான் இவர் பண்றார். அந்த அளவுக்கு திருநாவுக்கரசர் மீது பயங்கரமான ஒரு பேரன்பு அப்போதைய அடிகளா இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, இவர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திங்களூருக்கு திருநாவுக்கரசர் வரக்கூடிய காலகட்டம் ஒன்று வந்தது. அதாவது திருநாவுக்கரசர் அவர்கள் எல்லா சிவத்தலங்களையும் தரிசிக்க வேண்டி அவர் ஒரு சிவத்தலமாக போய் கொண்டிருக்கும் பொழுது, இந்த திங்களூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பழனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிப்பதற்காக திருநாவுக்கரசர் திங்களூர் வழியாக அவர் போக வேண்டிய ஒரு நாளும் வந்தது. அப்போ இவர் வர்றார், திருநாவுக்கரசர் ஊருக்குள்ள வர்றார். வரும் பொழுது அங்கே தண்ணீர் பந்தல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. தண்ணீர் பந்தல் மிகவும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம ஊரில் வெயில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் அதிகமாகவே வெக்கையாக இருந்துச்சு அப்படின்னா வேனல் காலம் அப்படிம்பாங்க. இந்த வேனல் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அங்கங்கே தண்ணீர் பந்தல் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் தண்ணீர் எடுத்து ஊற்றுறதுக்கு வேலையாட்கள் வேணும், அங்கே தண்ணீர் எடுத்து கொடுக்கறதுக்கு வேலையாட்கள் வேணும். இதுக்கெல்லாம் காசு கொடுத்து தான் ஒரு பணக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க புண்ணியத்துக்காக. அதாவது வரவங்களுக்கு தண்ணி கொடுத்தா அது நம்மளுக்கு புண்ணியமாக சேரும் அப்படிங்கிறது நம்ம சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒருத்தருடைய தாகத்தை தணிப்பதோ ஒருத்தருடைய பசியை தணிப்பதோ அது மாதிரியான ஒரு புண்ணியம் இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் இவர் நிறைய தண்ணீர் பந்தல் அமைச்சிருந்தாரு. அதில் ஒரு தண்ணீர் பந்தல்ல நம்ம திருநாவுக்கரசரே தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அவரும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தண்ணீர் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் பந்தல்ல நின்று தண்ணீர் குடிக்கிறாரு. அந்த தண்ணீர் பந்தல்ல என்ன பெயர் எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ இவருக்கு ஒரே ஆச்சரியம். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு எழுதியிருக்கு.
திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு எழுதியிருக்கு, இது யாரா இருக்கும்? நம்மளுடைய பேராகவும் இருக்கு, இது வேற யாரோட பேராகவும் இருக்க வாய்ப்புகளும் இருக்கு, யாரா இருக்கும் அப்படிங்கிறத விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் பந்தல்ல இருக்கக்கூடிய வேலையாட்களிடம் இவர் வந்து விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது யார் இதை யார் பேர்ல இந்த வந்து திருநாவுக்கரசர்னு போட்டிருக்கேன், யார் இந்த தண்ணீர் பந்தல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர்கள் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க தான், அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால அவங்க வந்து அந்த விவரம்லாம் சொல்றாங்க. இது வந்து அப்போதி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர் எங்க ஊர்ல இருக்காரு, அவர் தான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணுவாரு, அவர் அமைச்சிருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அவர் வந்து எங்கே இருக்காரு, இங்கேருந்து அவர் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, இப்போ தான் அவர் இந்த வழியாக வந்து அவர் வீட்டுக்கு கடந்து போனார், கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து அவங்க வீடு இருக்குது, நீங்கள் இப்படி விசாரித்து போனீங்கன்னா நடந்து கூட போயிடலாம், கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அவருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது இவருக்கு வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து வந்துடுச்சு, எப்படினாலும் போய் பார்த்தாக்கணும், எதற்காக இது வந்து திருநாவுக்கரசர் பந்தல்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். அப்படியே விசாரிச்சு அப்போதி அடிகளாருடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் திண்ணையில் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அப்போதி அடிகள் வந்து வீட்டு வாசலில் யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்கார் அப்படின்னோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், சிவனடியாருக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளேருந்து கடன்னு ஓடி வரார். ஓடி வந்து நம்ம திருநாவுக்கரசர் காலில் விழுறாரு. அவருமே வந்துட்டு கும்பிட்டு அவங்கள வந்து இது பண்ணி விடுறாங்க. விட்டதுக்கு அப்புறமா அப்போதடிகள் கேட்குறாரு, நீங்கள் வந்து சிவனடியார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் செஞ்ச பெரும் புண்ணியம், உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன தொண்டு செய்யறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்போதடிகள் சொல்கிறாரு. அப்போ வந்து திருநாவுக்கரசர் அப்போதடிகளிடம் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தண்ணீர் பந்தலில் தான் தண்ணீர் குடித்தேன், தண்ணீர் பந்தலில் வந்து திருநாவுக்கரசர் அப்படின்னு பெயர் எழுதியிருந்தது, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு நான் விசாரிக்கும்பொழுது அப்போதி அடிகள் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க வந்து உங்க பேர்ல தண்ணீர் பந்தல் அமைக்காம மற்றொருவர் பேர்ல வேற ஒருத்தர் பேர்ல நீங்க வந்து தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேட்கிறாரு. வந்திருக்கிறது திருநாவுக்கரசர் தான் அப்படிங்கிறது அப்போதி அடிகளுக்கு தெரியாது. அப்போ வந்து அப்போதி அடிகள் என்ன சொல்றாரு, உடனே வந்து அப்போதி அடிகள் கோவம் வந்துடுது. அதாவது திருநாவுக்கரசரை வந்து வேறு ஒருவர் மற்றொருவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போது இடிகளுக்கு கோவம் வந்தது. கத்த ஆரம்பிச்சிடுறார், நீ யாரு, நீ சிவனடியார் தோட்டத்தில் இவ்வளோ வந்து அருள் பொங்க முகம் மாதிரி இருக்கிறே, நல்ல திருநீர்லாம் பூசிருக்கிறியே, இவ்வளோ சிவனடியார் மாதிரி இருக்கிறியே, நீ இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்கலாமா, திருநாவுக்கரசரை போய் வந்து வேறொருவர் மற்றொருவர் அப்படிங்கிற வார்த்தையை நீ கேட்கலாமா, நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சமணர்கள் கூட சேர்ந்துட்டு சைவ சமயத்தை வந்து குறைத்து பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணி எங்களுடைய திருநாவுக்கரசர் தான் வந்துட்டு எல்லா சைவ சமயத்தை எல்லாம் திரும்பவும் தலைக்க வச்சிருக்காரு, சைவ சமயத்தின் பெருமையை எல்லாம் எங்களுக்கு உணர்த்தியவர் திருநாவுக்கரசர் தான், அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் திருநாவுக்கரசரை பிரித்து அவரை வேறொருத்தர் அப்படின்னு நாங்கள் நினைப்போமா, நீ எப்படி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதுக்கு அப்புறமா, நீ யார், எங்க இருந்து வந்த, எப்படி சிவனடியார் மாதிரி இருக்கியே, நீ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்துல வந்து கேட்கிறார் அப்போது அடிகள். அப்போ வந்து நம்மளுடைய திருநாவுக்கரசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கடல்ல இருந்து கரை சேர்ப்பதற்காக வந்து சூளை நோய் கொடுத்து என்னை சிவபெருமான் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா தான் இவருக்கு புரியுது, ஆஹா வந்திருக்கிறது திருநாவுக்கரசர் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரியிலே அவர் புரிஞ்சுக்கிறார். கடல்ல இருந்து கரை சேர்க்கறதுக்காக சிவபெருமான் தடுத்தாட்கொண்டது யாரை தடுத்தாட்கொண்டாரு, நம்ம திருநாவுக்கரசரை தான். கல்லை கட்டி கடல்ல போட்டா கூட அந்த கல்லை கூட மிதவை மாதிரி மிதக்க வச்சு திருநாவுக்கரசர் கரை சேர்ந்தார் என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு வரியை வந்து அவர் சொன்ன உடனே இவர் திருநாவுக்கரசர் அப்படிங்கிறத அப்போதடிகள் புரிஞ்சுக்கிட்டார். உடனே சாஷ்டாங்கமா விழுந்து காலில் விழுந்து கும்பிட்டோன்னே இவரும் வந்து பதிலுக்கு கும்பிட்டுட்டு அவரை வந்து தொட்டு எழுப்பி விட்டு, என்னப்பா நீ வந்து இந்த மாதிரி திருநாவுக்கரசர் அப்படின்ற பேர் வைக்கிறீங்க. ஆனால் அப்போ வந்து அவர் சொல்றார், பல்லவ மன்னன் வந்து சமணர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம சைவ சமயத்துக்கு எவ்வளவோ தீங்கிழைத்திருக்கிறார், அதெல்லாம் வந்து சரி பண்ணது நீங்க தானே, உங்களுடைய அருளனால தான் வந்து சைவ சமயமே தழைத்தோங்க வந்திருக்குது, அதனால தான் நாங்களும் அந்த நம்மளுடைய சமயத்தோட பெருமையை வந்து புரிந்து கொண்டு நாங்களும்
சிவன் மீது, சிவபெருமான் மீது பேரன்பு வைத்து நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையவே நேராக்கி கொடுத்ததே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போது அடிகள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து திருவமுது சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும். என் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக வந்து இருப்பேன். எனக்கு வந்து அதை விட பெரிய பேர் எனக்கு கிடைக்காது. அப்படியே இருக்கக்கூடியது நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே திருநாவுக்கரசரும் வந்து சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது சிவனடியார்கள். சரிப்பா திருவமுது தானே படைச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்போது அடிகளாரையும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது அடிகளும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய மனைவி மக்களை கூப்பிட்டு திருநாவுக்கரசர் வந்திருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து எல்லாருமே குடும்பத்தோட வந்து திருநாவுக்கரசருக்கு வந்து பாத பூஜையெல்லாம் பண்ணி அவங்க காலில் விழுந்து எல்லா மரியாதை எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாரையுமே வந்து பேர் சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தும் போது அவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே அவர் என்ன பேர் தான் வச்சுருக்காரு, திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சுருக்கார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவமுது அதாவது சாப்பாடு வந்து தயார் பண்ணதுக்கு போயிடுறாங்க. போயிட்டு எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. இலை வேணும். இப்போது இலைக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா போய் தோட்டத்தில் போய் அறுத்துட்டு வரணும். இலை தோட்டம் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ இவங்க வந்து வெளியில் போக முடியாதனால குழந்தைய கூப்பிட்டு பெரிய பையனை கூப்பிட்டு அவன் பேரும் திருநாவுக்கரசர் தான். அப்போ அந்த பெரிய திருநாவுக்கரசனை கூப்பிட்டு நீ வந்து போய் இந்த மாதிரி ஒரு நல்ல இலையா வந்து இது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இவனும் போய் இலையை அறுக்கிற அந்த சமயத்தில் வந்து அந்த வாழை மரத்தில் ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு வந்து இவனுடைய கையில் வந்து கொத்திடுது. கொத்துன உடனே பயங்கரமான விஷம் வந்து இவன் உடம்புக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிருது. அந்த நிலைமையில கூட அவன் என்ன நினைக்கிறான், என்ன ஐயோ பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்லாம் அவன் எதுவும் யோசிக்கல. பாம்பு கடிச்சிருச்சு, இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான் நான் உயிரோடு இருப்பேன். அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாக இந்த வாழை இலையை அறுத்து கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த வாழை இலையை நான் கொண்டு வீட்டில் சேர்த்துடணும். அப்போதான் வந்து வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசருக்கு எங்களால் திருவமுது படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் போகிறதுக்குள்ளாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வரான். வேகமாக ஓடி வந்து சரியாக வந்து இவனுடைய வாழை இலையை வந்து அவங்க அம்மா கையில் கொடுக்கறதுக்கும் இவன் மயங்கி கீழே சரியறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி வந்து ஓடி வந்தான். அதாவது 7ஆம் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு வந்து கடிச்சதுன்னா நம்மளுடைய சித்த மருத்துவங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்துலலாம் சொல்லுவாங்க 7ஆம் வேகம் அப்படிம்பாங்க. இவனுக்கு அந்த 7ஆம் வேகம் அப்படிங்கிறத இவர் வந்து அந்த பையன் வந்து கடக்கிற அந்த காலகட்டத்தில் தான் கரெக்டாக வீட்டுக்கு வந்து அந்த இலையை வந்து கொடுக்குறான். அது என்ன 7ஆம் வேகம் அப்படின்னா, பாம்பு கடிக்கும் பொழுது அந்த விஷம் வந்து உள்ள போகுது இல்லையா, அந்த ரத்தம் வந்து நம்மளுடைய இதயத்துக்குள்ள ஒரு முறை போயிட்டு வெளியில வந்து பிற உறுப்புகளுக்கு போகுது இல்லையா, ஒரு முறை உள்ள இதயத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்தா அது வந்து 1ஆம் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்துட்டு 7 தடவை உள்ள போயிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதோட வந்து அந்த யாரை வந்து பாம்பு கடிச்சதோ அவங்க வந்து பிழைக்க மாட்டாங்க, இறப்பது உறுதி அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 7 தாதுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த 7 தாதுக்களும் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த விஷம் ஏறிய அந்த ரத்தம் இதயத்திற்குள் போய் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு தாது செயலிழந்து விடும். அப்படி 7 தாதுக்களும் செயலிழக்கிறதுக்கா இந்த ரத்தம் வந்து 7 முறை இதயத்துக்குள்ள போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்ததுன்னா அந்த 7 தாதுக்களும் வந்து செயலிழந்து விடும். அதோட நம்ம வந்து நம்மளுடைய உடலும் வந்து மரணித்து விடும். இதுதான் வந்துட்டு 7ஆம் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1ஆம் வேகம் 2ஆம் வேகம் ஒரு தாதுவும் வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி 7ஆம் வேகத்துல தான் வந்து இவன் வீட்டுக்குள்ளேயே நுழையிறான். அதுக்குள்ள அந்த 6 வேகம் முடிஞ்சு போச்சு. 7ஆம் வேகத்துல வீட்டுக்குள்ள நுழையிறான். அதுக்கு மேல இவனால பேசவும் முடியல, எதுவும் முடியல. வாழை இலையை வந்து அம்மாவோட கையில கொடுத்துட்டு அப்படியே மயங்கி சரிஞ்சிடறான். அப்புறம் தான் வந்துட்டு இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அவனுடைய கையில வந்து ரத்தம் வழியுது. ரத்தம் வழியிறத பார்க்க அங்கே வந்து பாம்பு கடிச்சிருக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவன் அங்கேருந்து பாம்பு கடித்து இவ்வளோ தூரம் ஓடி வந்து இங்கே வந்து மரணித்து விழுந்து விட்டான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்மளுடைய திருநாவுக்கரசர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருக்கு திருவமுது படைக்கணும். இப்போ வந்து இப்படி வந்து இறத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் அவர் சாப்பிடாமலே போகிறதுக்குள் கூட வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு பாவத்தை வந்து நம்ம வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியாரும் என்ன பண்ணுறாங்க, மகனுடைய சடலத்தை வந்து ஒரு பாயில் வந்து சுற்றி வீட்டுக்கு பின்புறமாக வச்சுட்டு நம்ம வந்து எதையுமே வந்து காட்டிக்க கூடாது, நல்லபடியாக நம்ம வந்து திருநாவுக்கரசருக்கு அமுது படைக்க வேண்டும், அவருக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு எல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா வந்துட்டு திருநாவுக்கரசர் அவர்கள்கிட்ட எல்லாம் தயாராகிடுச்சு, நாங்கள் வந்து அமுது வந்து படைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் போயிட்டு கை கால்லாம் அலம்பிட்டு வந்து அவங்களுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ கை கால்லாம் அலம்பிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு திருநீர் வந்து கொடுக்குறார். அப்பூதி அடிகளுக்கு அவங்க மனைவியாருக்கு மீதி இருக்கக்கூடிய 2 மகன்களுக்கும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எங்கே அவனுடைய மூத்த மகனை காணோம், அவனுக்கும் நான் திருநீர் கொடுத்தாதான் நான் சாப்பிட முடியும், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா இது இப்படி அவன் வந்து இப்போ வரக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பூதி அடிகள் சொல்கிறாரு. அது எப்படி நீ அப்படி சொல்லுவ, அவனும் வரணும், அவனுக்கும் நான் திருநீர் கொடுக்கணும், அவனுக்கு வந்து நான் திருநீர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து இங்கே வந்து திருவாமுதை ஏற்றுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் சொல்கிறார். சொன்னோடனே அவன் வந்து இப்போ வந்து அவன் பயன்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே அப்பூதியடிகள் சொல்ல, இப்போ வந்து அவன் பயன்பட மாட்டான் இந்த நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதியடிகள் சொன்னோடனே இவருக்கு ஒரே ஒரு நடுக்கம் வந்துடுது திருநாவுக்கரசருக்கு. சிவனுடைய அருளால் வந்து சிவபெருமானுடைய அருளால் இவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஒரு நடுக்கம் வந்தோடனே என்னமோ அசம்பாவித வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது திருநாவுக்கரசருக்கு தெரிந்து போயிடுது. அப்போ வந்துட்டு திருப்பியும் கேட்குறாரு அப்பூதியடிகள்கிட்ட, என்ன நடந்ததோ அதை மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து அப்பூதியடிகளுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா வந்து திருநாவுக்கரசரே சொல்லு அப்படின்னு கேட்டோன்னா அவர்கிட்ட உண்மையை மறைக்க கூடாது இல்லையா, அதனால வந்துட்டு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை வந்து திருநாவுக்கரசர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அது எப்படி அவன் உயிர் போகும், நான் வந்து அவனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்து வீட்டுக்கு பின்புறமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பாயில் இருக்கக்கூடிய சடலத்தை வந்து திறந்து அங்கே வந்து ஒரு பதிகம் பாடுறார். உடம்பிலிருந்து விஷம் நீங்குவதற்காக ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் அவர் பாடி முடிக்கவும் அந்த பெரிய திருநாவுக்கரசர் அந்த பையனுடைய உடம்பிலிருந்து விஷம் முழுவதும் நீங்கவும் சரியாக இருந்தது. அந்த விஷம் ஃபுல்லாக வந்து வெளியில் போயிடுச்சு. வெளியில் போனதுக்கப்புறம் தூங்கி எந்திக்கிற மாதிரி அந்த பையன் வந்து அப்படியே எந்திரிச்சான். எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அந்த வீட்டில், எப்படி இது நடந்தது, ஏன்னா எல்லாருமே தெரியுது அவன் வந்து பாம்பு தீண்டி இறந்து விட்டான்னு தெரியுது. அவனுடைய உடம்புல வந்து அந்த நீலம் பூக்குறது அப்படிம்பாங்களே, உடம்பே நீல கலராக மாறிடும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி நீளமாக மாறி போச்சு உடம்பே. ஆனால் இவர் பதிகம் பாடி முடிச்சோன்னா அந்த நீளமெல்லாம் இறங்கி இவன் வந்து சாதாரணமாக பாம்பு தீண்டுவதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அப்படி எழுந்து வந்தான். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சியாக போயிடுச்சு. அப்புறம் வந்து திருநாவுக்கரசர் சொன்னார், இப்போ வந்து நம்ம வந்து திருவமுது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் உட்கார்ந்து திருவமுது படைக்கிறதுக்கு வந்தாங்க. என் கூடவே நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதியடிகளும் அவருடைய 3 பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாருமே உட்கார்ந்து திருவமுது சாப்பிட்டார்கள். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து சில நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து அப்பூதியடிகளை வந்து சிறப்பித்து விட்டு தான் வந்துட்டு நம்மளுடைய திருநாவுக்கரசர் திருப்பழனம் அப்படிங்கிற ஊருக்கு கிளம்பி போனதாக வரலாறு சொல்கிறது. இந்த அப்பூதியடிகளும் அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க செய்துட்டு இருக்க தொண்டுகளையே மிகவும் இன்னும் அதிகமாக செய்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்து தான தர்மங்கள் செய்து சாப்பாடு போட்டு தண்ணீர் பந்தல் அமைத்து என்னென்ன தர்ம காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லா காரியத்தையும் வந்து திருநாவுக்கரசர் பேர்லேயே செய்து அதுக்கப்புறம் திருப்தியாக சிவலோக பதவி அடைந்தார்கள் அப்படின்னு தான் வந்து அவருடைய வரலாறு சொல்கிறது. இப்படி இதை இருக்கக்கூடிய, அதாவது திருநாவுக்கரசர் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பற்று இருந்ததன் காரணமாக தன் குழந்தை இறந்து விட்ட ஒரு சூழ்நிலையில கூட வீட்டுக்கு வந்த ஒரு சிவனடியார் வந்து திருவமுது எடுத்துக்காம போயிடக்கூடாது, அவருக்கு திருவமுது படைக்க முடியாம போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சார் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாகத்தான் அவரை வந்து நாம இன்னைக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் அப்பூதி அடிகளார் என்று சொல்லக்கூடிய நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நமச்சிவாய்.